வண்டி சர்வீஸ் தான் பண்ண போகிறோம். அதை எங்கடா நம்ம திருச்சி தான் பண்ண போகிறோம். இது எல்லாமே ஒரு பார்த்தாவே ஒரு வண்டி சரி சர்வீஸ் பண்ணிக்காங்க ஒரு ஃபீல் தெரியும். எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கும். அழகாக நம்ம சொல்ல மறந்துட்டோம். நேற்று வந்து தலைவர் வந்தார், நம்மளால வர முடியல, ஏறிக்கிட்டு தான் போவாங்க அப்படியே. வெல்கம் பேக் பாடி ஃபேமிலி. இன்றைக்கி என்ன கண்டென்ட்னா, நம்ம வந்து பல வீடு சொல்லியிருப்போம் வண்டி சர்வீஸ் பண்ணி சொல்லிட்டு. அதான் இன்றைக்கி கண்டென்ட்டு. நம்ம வந்து எங்கே சர்வீஸ் பண்ணோம், திருச்சி கிளம்பி போகிறோம். திருச்சி போயிட்டு சர்வீஸ் பண்ணிட்டு இன்றைக்கி கிடைக்காது, எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 days ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் கம்மியில் மட்டும் அதிகமாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் 1 day கூட கொடுக்க பார்ப்பாங்க அவங்களே, பார்ப்போம். நான் சொல்கிறேன், அங்கே போயிட்டு நான் எப்படி சொல்கிறேன். அடுத்த சர்வீஸ் கேஷ்லாம் எவ்வளோ சொல்கிறேன் அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் வரும், அது பாருங்கள். இன்றைக்கி வந்து என்னென்ன கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன். மோட்டோவில் கண்டினியூ பண்ணுறேன். சர்வீஸ் கொடுத்துட்டு இருங்க. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் பாடி ஃபேமிலி. நீங்கள் என்ன பண்ண போகிறோம், ஆல்ரெடி சொன்ன மாதிரி வண்டி சர்வீஸ் தான் பண்ண போகிறோம். அதை எங்கடா நம்ம திருச்சி தான் பண்ண போகிறோம். ஏன்டா இங்கே கடையெல்லாம் இல்லைன்னு நினைக்காதீங்க. பட் ஆனால் இருக்குது. எனக்கு பர்சனலாக பிடிக்கல. அதனால் நம்ம திருச்சி நம்ம எப்பயுமே வண்டி வாங்கினதுலேருந்து பஸ் சர்வீஸ் பண்ணால் இங்கே பண்ணியிருப்பேன். பஸ் ஒரு 3 சர்வீஸ் சம்திங் பண்ணியிருப்பேன், இங்கே பண்ணியிருப்பேன் நம்ம லோக்கலில். ஆனால் வாங்கின ஷோரூம்லேயே பண்ணியிருப்போம். அதனால் வந்து பெருசாக வந்து அதுக்கப்புறம் பண்ணுற சர்வீஸ்லாம் அது ஃப்ரீ தான். அதனால் நம்ம இங்கே லோக்கல்லே பண்ணிக்கலாம். மற்றதெல்லாம் நம்ம காசு கொடுக்குற மாதிரி இருக்கும், கேஷ் தர மாதிரி இருக்கும். அதனால் நான் திருச்சி கொண்டு போகிறேன். பிடிச்சதுக்கு திருச்சி வந்து கொஞ்சம் கிருஷ்ணா பிடிச்சி தான் சர்வீஸ் பண்ணுறோம். எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப பிடிச்சிக்குது. நம்ம எல்லாம் வண்டி சர்வீஸ் கொடுத்தோம்னா எல்லாருமே க்ரீஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு பார்த்தாவே ஒரு வண்டி சரி சர்வீஸ் பண்ணிக்காங்க ஒரு ஃபீல் தெரியும். எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கும். அதான் எனக்கு அதுக்காக தான் நான் வந்து எப்பயுமே திருச்சி கொண்டு போயிடுவேன். ஆனால் ரொம்ப நாளாச்சு சர்வீஸ் பண்ணி. எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ன வரைக்குமே நான் வண்டி வாங்கினதுலேருந்து வண்டி 3 வருஷம் ஆச்சு. வண்டி எப்படி 4 வருஷம் ஆகுது. இன்ன வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச மேபி ஒரு நான் பஸ் சர்வீஸ் பண்ணுறோம்ல, ஒரு 500 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் ஒரு 1000 கிலோமீட்டர், அடுத்தது ஒரு 2500 கிலோமீட்டருக்கு அப்புறம் 3 சர்வீஸ் பண்ணுவோம். இப்போ வந்து 30,000 கிலோமீட்டர் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து எப்பயுமே எனக்கு இன்ன வரைக்கும் அது 3 சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 சர்வீஸ் வந்து என்ன பண்ணேன்னா, ஆயில் மட்டும் தான், இன்ஜின் ஆயில் மட்டும் சேஞ்ச் பண்ணி ஓட்டிட்டு இருந்தேன். இன்ன வரைக்குமே நான் லாஸ்ட்டாக வரைக்குமா லாஸ்ட்டாக மாற்றுறப்ப மட்டும் தான் அந்த கிளச்சு பிளேட்டு மாற்றணும்ப்பா, போயிடுச்சுப்பா. கிளச்சு பிளேட்டு மாற்றினா தான் அந்த கலர் வந்து ரொம்ப வந்து ஆயில் வந்து எப்படி திக்னஸ் ரொம்ப குறைஞ்சி போச்சு. கிளச்சு பிளேட்டு போனால் தான் இது மாதிரி வரும்னு சொல்லிட்டாங்க மெக்கானிக். அதனால தான் சரி சொல்லிட்டாரு. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும், மாற்றி தான் ஆகணும். அதனால சரி சொல்லிட்டு நான் அதுவும் பல வீடியோ சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட, சர்வீஸ் பண்ணால் தான் வெளியே போக முடியும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் சரி பண்ணலான்னு சொல்லிட்டு வழி இல்லை, சரி பண்ணி ஆகணும்ல, பண்ணி தான் ஆகிடும். என்னென்ன மாற்ற போகிறோன்னா நான் அந்த போக சொல்கிறேன். புதுசாக வரவங்களுக்கு நம்ம சேனல் ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் தெரியும் நம்ம கண்டென்ட் போடுவோம் எல்லாமே தெரியும். பார்த்துட்டு வாங்க ஃபுல்லாக வீடியோவில், அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த வீடியோ பாருங்கள் போயிட்டு. அப்போ தான் தெரியும் எதுமா கண்டென்ட் நான் போடுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் இதாக இருக்கும். சில பேர் என்ன சொந்த போய் வச்சுருப்பாங்க, அவங்களுக்குலாம் சில பேர் தெரியும் எது மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் டிப்ஸ் கொடுக்குறேன். அதை பார்த்து மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கோங்க. இனிமேல் என்ன அதில் வந்து என்ன அப்டேட் பண்ணலாம் சொல்லிட்டு நான் நிறைய ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் சேர்த்து நான் மொத்தமாக வீடியோவாக அப்போ டெய்லியும் அப்டேட் பண்ணுறேன். ஒன் டே விட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் ஜாப் சொன்னாலும் நான் பெருசாக வீடியோ போட முடியாமல் இருக்குது. இதுவே ஒரு இது சர்வீஸே வந்து நம்ம வந்து பட்ஜெட் வந்து 5K தான். எந்த அளவுக்கு வரப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா வண்டியில் மிரர் இல்லைன்னு நினைக்காதீங்க. ஒரு மிரர் வந்து உடஞ்சி போச்சு, லெஃப்ட் மிரரு. அதுக்கு ரைட்டு வந்து இருக்குது, தனியாக போட்டால் சிங்கில் அசிங்கமாக தெரிஞ்சிச்சு. அதனால் சரி சென்டிமெண்ட் டபுளும் வாங்கி போட்டலாம் சொல்லிட்டு அதனால நான் அப்படியே விட்ருக்கேன். போயிட்டு சர்வீஸ் முடிச்சு வந்து வாங்கி போடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி 2 பிளான் வர வச்சுருக்கேன். வந்து இது வாங்கணும், வர மொபைல் ஸ்டாண்ட் வாங்கணும். அது இல்லாமல் அந்த ரோப்பு கட்டுவாங்கள்ல சைடில் நான் போடுறேன். அந்த ரோப்பு வந்து கட்டணும். நம்ம கொஞ்சம் வெளியே லாங் கொஞ்சம் போகிறோம். எங்கே போகிறோம்னா நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். எனக்கு ஆல்ரெடி அது போயிட்டு வந்து தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் தெரியும், அதனால தான் நம்ம ஃபேமிலிக்கு தெரியாது இன்னும். மொத்தமாக தனியாக வீடியோவாக மேக் பண்ணி போகிறேன். இல்லை மோட்டோவில் நான் சொல்கிறேன். அது போகிறப்ப எப்போ போகிற எக்ஸ்பெக்ட்டு எனக்கு தெரிஞ்சு மேபி நான் நெக்ஸ்ட் வீக் மண்டே கூட போயிடுவேன்னு நினைக்கிறேன். மண்டே அங்கே இருப்பேன் எனக்கு தெரிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன். 5 வருஷம் வந்து சர்வீஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். நான் என்னென்ன மாற்றி சொல்லி நான் நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கைஸ் நாங்கள் லைஃப் கொடுத்துட்டே இருக்கேன். நான் அடுத்து வந்து வார்த்தை தாண்டினதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணேன்.
உள்ள வெளியே வந்தாச்சு, அவ்வளோதான். இது என்ன ரோடுனா கரூர் பைபாஸ். ஆல்ரெடி அதிக வீடியோ சொல்லியிருப்பேன். இது கரூர் பைபாஸ் வந்து ஒரு அப்புறம் தான் நம்ம ஒரு ½ அன் ஹவரில் வந்துடலாம் நம்ம திருச்சிக்கு. அசால்ட்டு ½ அன் ஹவர், ஆல்ரெடி 45 மினிட்ஸ்க்கு வந்துடலாம். இது பிரச்சனையே இல்லை. அதனால காரு பைக் இருந்தாலும், காராக இருந்தால் 1 மணி நேரம், பஸ்ஸாக இருந்தாலும் 1 மணி நேரம் ஆயிரும். அசால்ட்டாக 1 மணி நேரம் பஸ்ஸு. ஆனால் ஸ்டாப்பிங் அதிகமாக வரும், அதனால் 1 ஹவர் வரைக்கும் வாங்க. பைக்காக இருந்தால் நம்ம ஒரு ஸ்பீடாக வந்தோம்னா ஒரு ½ அன் ஹவர் இல்லாட்டி 45 மினிட்ஸ் வரத்துக்கு ஆகும். இங்கே வரத்துக்கு, திருச்சி வரத்துக்கு சொல்கிறேன் கைஸ். நம்ம தாண்டோம் டைனிங் அதிகமாக 2 டைனிங் வரும். அதனால் சேஃப்டி இல்லாத மாதிரி இருக்கும். டைனிங் திரும்ப இது வராமல் சேஃப்டி எங்கிட்ட அதுவும் அந்த ஹைவே ஃபுல்லாகவும் அப்படி தான். இது கொஞ்சம் ஏரியா தான் வருவாங்க, கொஞ்சம் சேஃப்டியாக கொஞ்சம் போவாங்க. எனக்கு தெரிஞ்சுதான் வீடியோ நான் மேக் பண்ணியிருப்பேன், பட் நான் அப்லோட் பண்ணிக்க மாட்டேன். அதுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். அந்த பேக் வாங்கலாமா சொல்லிட்டு போயிருப்பேன் நினைக்கிறேன். அந்த வீடியோ அப்லோட் பண்ண தெரியல. அவ்வளோதான் கைஸ். நம்ம வந்து இப்போ என்னென்ன சேஞ்ச் பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆலாக வந்து செயின் ப்ராக்கெட் வந்து போயிடுச்சு. பட் ஆனால் இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த இதில் ஃப்ரேம் நவுத்து வைப்பாங்களே, செயின் டைட் பண்ணுவாங்க, அப்படின்னா இன்னும் ஒரு பாயிண்ட், ஒரு நூல் தான் இருக்குது. அது என்னன்னு தெரியல, அது மாற்றலாமா வேணாமான்னு தெரியல. ஆல்ரெடி சின்ன ப்ராக்கெட் இருக்குமா, சின்ன ப்ராக்கெட்டில் வந்து ஒரு பல்லு வந்து ரொம்ப தேஞ்சு போய் லைட்டாக உடஞ்சி போச்சு. அது மாற்றணும். ஸோ அது பார்க்கணுன்னா என்ன சொன்னார், அது செயின் ப்ராக்கெட் போயிடுச்சுப்பா, மாற்றணுமா அப்படின்னாரு. இருந்தாலும் கொஞ்சம் ஓட்டலாம்ப்பா, பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னாரு. அடுத்து என்ன, கிளட்ச் ப்ளேட் வந்து நம்ம வந்து சுத்தமாக போயிடுச்சு. நான் 30 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. அதனால் கிளட்ச் ப்ளேட் போனால் தான் ஆயில் வந்து டக்கு டக்குன்னு போகுமா. நம்ம ஆயில் குவாலிட்டி இது பண்ணி கலர்ஃபுல்லாக மாறுமா. பிளாக் கலர், நார்மலாக பிளாக் கலரில் வரும் ஆயில் போனால். கிளட்ச் ப்ளேட் போனால் அப்படியே ஒரு அப்படின்னா காப்பி கலரில் வரும் ஆயில். அதான் சொன்னார். கிளட்ச் ப்ளேட் தட்டி மாற்றிருப்பா ஆயில் மாற்றுறப்ப. அதான் சரி, ஃபுல்லாக சர்வீஸ் விட்டாலும் சொல்லிட்டு ஐடியா. அடுத்தது என்னன்னா, ஆக்சிடென்ட் ஒயர் ஒன்று போயிடுச்சு. அது போன இதுலேயே வந்து அந்த கீ செட்டு மாற்றினப்ப வீடியோ பெருசாக போட்டிருக்க மாட்டேன். கீ செட்டு மாற்றுறப்ப அவர் வந்து கொஞ்சம் ஒயர் இந்த கேபிளுக்குள்ள அந்த கேபிள் கொஞ்சம் மாற்றி போட்டார். அப்படிங்கும்போது டக்குன்னு வந்து திருப்புறப்ப டக்குன்னு அது படம் ஆட்டோமேட்டிக்காக ரேஸ் ஆரம்பிச்சிச்சு. சரி முடிஞ்சிச்சு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம லைட்டு மாற்றினேன். லைட்டு மாற்றினப்போ திரும்பி நான் மாற்றிக்க வச்சுட்டேன். அப்படிங்கும்போது திரும்பி அதே மாதிரி அசால்ட்டாக அப்படியே டாட்டில் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீலு. அதை ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேச முடிப்போம். திரும்பி நான் ஆல்ட்ரு பண்ணேன். அது ஃபுல்லாக தூம கழட்டி திரும்பி நான் ஆல்ட்ரு பண்ணேன். அதுக்கப்புறம் என்னென்னா, அவ்வளோதான், அது மாற்றி ஆகணும். அது கண்டிப்பாக மாற்றி ஆகணும். அதுக்கப்புறம் பிரேக்ஸும் நான் லோக்கல்லே நான் மாற்றிட்டேன். அது பிரச்சனை கிடையாது. அப்போ செயின் ப்ராக்கெட்டு, அதுக்கப்புறம் கிளட்ச் பிளேட்டு, ஆக்சிடென்ட் கேபிள், அதுக்கப்புறம் இது என்னன்னா பின்னாடி சீட்டுக்கு மேலே வந்து சாவி போட்ட நம்ம டிக்கி ஓப்பன் ஆகும்ல, இந்த சீட்டு ஓப்பன் ஆகும்ல, அந்த இதில் வந்து ஒரு கேபிள் ஒன்று வரும். கேபிள் ஒன்று, அந்த கேபிள் ஒன்று சேஞ்ச் பண்ணுவான். சைடில் நான் போடுறேன் என்ன கேபிள்னு. கீ செட்டில் எதை செஞ்சுட்டேன். நான் கேபிள் மட்டும் லென்த்து கம்மியாக சொல்லிவிட்டு வந்து விட்டாங்க. அது இப்போ சிம்பிளாக மாட்டி வச்சுருக்கேன், அவ்வளோதான். சும்மா வைட்டு அப்புறமா ஓப்பன் ஆயிரும். அடுத்தது வந்து ஜென்ரல் சர்வீஸ் தான். ஆயிலு, அதுக்கப்புறம் ஆயில், ஏர் ஃபில்ட்ரு, இது மாதிரி தான். இது வந்து ஒன்றா 5K கூட வச்சுருக்கேன். அது வந்து 2K வரும் சொல்லியிருக்காங்க. கிளட்ச் பிளேட்டு மட்டும். ஜென்ரல் சர்வீஸும் 2K தான் வரும். மேக்ஸிமம் ஆயில் எல்லாம் மாற்றினா அவ்வளோதான் வரும். நம்ம தான் அதிகமாக நான் மோட்டோ ஆயில் ஊற்றுனேன். மோட்டோ வண்டி செட் ஆகல. கூலிங் வந்து டக்குன்னு ஆக மாட்டேங்குது. பட் ஆனால் லாங்கெலாம் அடிக்கிறப்ப நல்லா தாங்குது. அதான் பிடிச்சி லாங் அடிக்கிறப்ப நல்லா தாங்குது. ஆனால் நம்ம பஜாஜ் ஆயில் ஊற்றினோம்னா வண்டி நாய்ஸு கேட்க மாட்டேங்குது. லாங் போனோம்னா சீக்கிரம் ஆயில் மாற்றுற மாதிரி ஆகுது. அதான் அதில் மைனஸ் பஜாஜ் ஆயிலை பொறுத்த வரைக்கும். மோட்டோ ஆயில் லாங்கெலாம் நீங்கள் போனீங்கன்னா ஆயில் அது பாட்டில் ஓட்டலாம். இப்போ கூட அதான் போட்டு லாங் வந்து உடனே இதாகிடும். நாய்ஸும் நார்மலாக வந்துடும். எனக்கு அதுதான் பெனிஃபிட். லாங் போனால் அது பெனிஃபிட்டாக தெரியுது. இன்ஜின் ஆயில் வந்து பேசிக்காக வந்து பார்த்தது என்ன ஆயில் இது பண்ணுறாங்களோ அதே ஆயில் ஊற்றுங்க. ஆயில் மாற்றாதீங்க. ஆனால் ஒரு இன்ஜின் லைஃபுக்காக தான். ஆயில் டைம் கட்ட டைம் மாத்திரமா அந்த டைம் 2000 கிலோமீட்டர் தாண்டிச்சுனாவே அந்த நாய்ஸ் வந்துடும். எனக்கு வண்டி ஆட்டோமேட்டிக் காட்டிடும் இன்ஜின் ஆயில் மாற்றி சொல்லிட்டு. அது அந்த ஆயில் ஊற்றினா பஜாஜ் ஆயில் ஊற்றினா. மோட்டோ ஆயில் ஊற்றினா அது தேவையில்லை. வரல நான் ஓட்டலாம். ஆனால் நாய்ஸ் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும், மைலூட்டாக ஏறும். கண்டுபிடிச்சா சரி ஆயில் போயிடுச்சு சொல்லிட்டு நம்மளே நம்ம மைண்டை கண்டுபிடிச்சிடலாம். அதனால சரி சொல்லிட்டு மாற்றலாம் சொல்லிட்டு முன்னாடி நான் வந்து உண்மையிலே மோட்டோ ஆயில் ஊற்றுறது அந்த பஜாஜ் ஆயில் ஊற்றலாம் சொன்னால் முதல்ல கிடைக்க மாட்டேங்குது. ஒன்லி அதை ஸ்டோர் ரூம் மட்டும் தான் ஊற்றுவாங்க. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? நான் மோட்டோ தான் வாங்கி ஊற்றுறேன். மோட்டோ வந்து எல்லாருக்குமே நல்லா இருக்குங்கிறாங்க. நான் வந்து ஒரு 900 இந்த ரெட் கலரில் இருக்கும் பார்த்தீங்க, திக்னஸ் அதிகமாக இருக்கும். அந்த ஆயில் ஊற்றுனேன். அந்த ஆயிலுமே டக்குனு சீக்கிரமாக போன மாதிரி இருக்கேன் என் வண்டிக்கு. எனக்கு கச்சு போய்ட்டு போயிடுச்சு. இல்லை போன டைமே போயிடுச்சு. போன டைமே தான் மாற்றுறேன். அது 900 ரூபா அந்த ஆயில். கூலிங்கு எல்லாமே, அந்த க்ளீனிங்கு எல்லாமே வந்துடும். அது மைலேஜ் வருது. 3 கிட்டு 2 கிட்டு வந்துடும். அது அப்படியே வச்சுருக்கேன். அது தெரியல, அதை பற்றி சரியாக தெரியல. நான் அப்படியே வச்சுருக்கேன்.
அவ்வளோதான் இன்றைக்கி இந்த இது வரைக்கும் அவ்வளோதான் கம்ப்ளைண்ட் பெருசாக ஒன்றும் இல்லை. ஜென்ரல் சர்வீஸ் ஒன்று, ஆயில் செஞ்சு ஆயில் ஃபில்ட்ரு, அப்புறம் கார்பெட்டரில் வந்து நம்ம அடைச்சி வச்சு சொல்லியிருப்பேன், போன வழியில் வந்து முன்னே சொல்லியிருப்பேன். கார்பெட்டர் வந்து அடைச்சி வச்சு ஓடுற மாதிரி இருக்கும். அது வந்து இப்போ பிரச்சனை இல்லை, அது முன்னே இருந்துச்சு. ஆனால் இப்போ கிளியர் ஆகிடுச்சு. இப்போ எப்படின்னா காலையில் எடுக்கிறப்ப அந்த ஸ்டார்டிங் கம்பல் இருக்கும், அதுக்கப்புறம் ரன்னிங்கில் போகிறப்ப அந்த அடைச்சி வச்சு ஓடுற மாதிரி. அந்த நம்ம திருவண்ணாமல ஒரு 90க்கு அப்புறம் போனதுக்கப்புறம் திருவண்ணாமலை போனோம்னா ஆக்சிடென்ட் கொடுத்தோம்னா அப்படியே அடிச்சு போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதுக்காகவே நான் வந்து பெருசாக வந்து நான் அதை கண்டுக்க மாட்டேன். அதை அப்படியே சரி கார்பெட் க்ளீன் பண்ணி போகணும். நான் அப்போலேருந்து சொல்லிட்டு இருந்தேன், சஜஸ்ட் பண்ணுறப்பயே அந்த காய் நான் சொன்னேன், சரி மாற்றலாம், ஒரு நாள் ஆயிரம் சொல்லிட்டு நான் அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டேன். இன்ன வரைக்கும் பெருசாக அந்த கமெண்ட் ஒன்றும் வரல. அது என்ன கமெண்ட்னா, அது வந்து ஏர் ஃபில்டரும் சேஞ்ச் பண்ணணும், அதுவும் கார்பெட்டரையும் க்ளீன் பண்ணி போடணும். 2 கம்பெனி இதில் ஏர் ஃபில்டர் கிடைக்குமான்னு தெரியல, இங்கே கிடைக்குமான்னு தெரியல. நான் சரி தான் யோசனை பண்ண கை கூட சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். கழுத்தினோம்னா டேங்க் ஃபுல்லாக கார்பெட் க்ளீன் பண்ணி போகிறதெல்லாம் அது பண்ணால் தான் க்ளீன் பண்ணி போட முடியும். அது ஒரு விஷயத்துக்காக தான் வந்து பெருசாக வந்து நான் அது கலெக்டரை கை வைக்க விட மாட்டேன். ஏன்னா ஒரு நாள் வண்டி இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. எங்கே பக்கத்தில் போனாலுமே வண்டி தேவைப்படுது. ஆனால் இருக்கிறது ஒரு வண்டி தான். ஒன்று பேர் நம்ம எங்கே போனாலும் வண்டி இப்போ நான் விட்டுட்டு வர மாதிரி இருக்கும். விட்டு வரப்பே பஸ்ஸு அவ்வளோக்கும் போனதில்லை. லாங் போயிருக்கேன். அதுக்கப்புறம் லோக்கலில் நான் வண்டியில் போயிருக்கேன். நான் எல்லாம் ஒரே கஷ்டம் ஆகுது. பஸ்ஸில் போயிட்டு வருது எல்லாம் அந்த 3 பஸ் 4 பஸ் மாறுற மாதிரி இருக்கும். அதனால் நான் அதிகமாக திருச்சி போனாலே நம்ம பஸ்ஸில் வண்டி எடுத்துகிட்டு போயிடுறேன். அது எனக்கு பிரச்சனை கிடையாது. சரி நான் வண்டியை விட்டு எப்பயுமே இருந்தது கிடையாது. இப்போ 2 days என்ன போகுது தெரியல. நான் விட்டுட்டு 3 நாள் ஆகிடுது நினைக்கிறேன். இப்போ அதுக்கு மேலேயே ஆயிரும். 2 days 3 days ஆயிரும். ஆனால் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, நாளைக்கு வந்து சாட்டர்டே, அதுக்கப்புறம் சண்டே வந்து கிடையாது. மண்டேல தான் கொடுப்பாங்க. நாளைக்கே கூப்பிட வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஈவினிங்குள்ளே கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஈவினிங்னால் நம்ம வந்து எப்படின்னா சண்டே வந்து காலைல ஒரு 2 மணி வரைக்கும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 12 மணிக்கு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த ஓகே போன டைம் ஒரு டைம் சரி சுட்டதுக்கப்புறம் இப்போ தான் 12 மணியாக எடுத்துருந்தேன். 12 மணினா எல்லாம் போயிட்டாங்க. வண்டி வாங்கிட்டு வந்தேன். நம்ம போய்ட்டு பே பண்ணிட்டு வாங்கிட்டு வந்தோம். இப்போ எவ்வளோ வரப்போகுதுன்னு தெரியல. கொஞ்சம் பயணம் போகிறது அது ஒரு ரீசன். ரைட்டில் போகிறது தெரியும். அப்போ ட்ரெயின் நிற்கிது. இங்கிட்ட என்னடா 6 அப்படின்னு நல்லாயிருக்கும். பார்க்கறது நல்லாயிருக்கும். வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் கழிச்சு நான் வீடியோ வந்து அங்கே போயிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. உள்ளே எடுத்து சொல்ல பெருசாக எடுக்க முடியாது நினைக்கிறேன். வீடியோ வந்து நான் ஸ்டோர் ரூம் கிட்ட போய் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எவ்வளோ காஸ்ட் வருதுன்னு சொல்லுவாங்க. மேபி இவ்வளோக்குள்ளே வரும்னு சொல்லுவாங்க. அவ்வளோ தூரம் வந்தால் ஓகே. நம்ம பட்ஜெட்டு 5K. அதுக்கு மேலே பிடிச்சினா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அந்தளவுக்கு பட்ஜெட் வந்து இதுவாயில் ஓடுது. அதனால் நம்ம பட்ஜெட் நம்ம வண்டியை பொறுத்தவரைக்கும் 125 தான். அதனால் பிரச்சனை கிடையாது. ரொம்பலாம் வராது. ஆயில் இதெல்லாம் ஃபில்டர்லாம் ரொம்பலாம் பெருசாலாம் வராது. பயப்பட தேவையில்லை. எதுக்கு நான் இப்போ ஷோரூம் வரும் அவசியம் கிடையாது. நான் வந்து வெளியே கட்சி போய்ட்டு எல்லாம் மாற்றிட்டு போயிடலாம். டைம் வந்து சென்னை எடுத்து போய் அப் அண்ட் டவுன் போய்ட்டு வந்துருப்பேன். அது நிற்காமல் போய்ட்டு வந்துருப்பேன். அதனாலவே நம்ம ஸ்டோர் விட்டலாம் சொல்லிட்டு ஐடியா. நான் வண்டி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால சரி இப்போ நம்ம ஜென்ரலாக சர்வீஸ் ஆயில் மாற்றிட்டு இருந்தோம்னா ஓகே. பட் ஆனால் அதுக்கப்புறம் போனோம்னா உள்ளே எல்லாம் டேமேஜ் ஆகுது இல்லை. அப்படிங்கும்போது கட்சி போய்ட்டு எல்லாம் உள்ளே போகுது. இப்போ விட்டாவே எவ்வளோ ஆக போகுதுன்னு தெரியல. அது இப்போ இன்ஜினை கழட்டினாவே அந்த ஃபுல்லாக சைட் டோர் கழட்டிடுவாங்க. கழட்டினாவே எவ்வளோ ஆகும் சொல்ல முடியாது. அது மட்டும் பெருக்கால உள்ளே சவுண்ட் மாதிரி நாய்ஸ் இருந்ததெல்லாம் கிடையாது. எனக்கு ஒரே கம்பெனியில் கிளட்ச் பிளேட் மட்டும் தான் மாற்றணும். அது மட்டும் தான். அதுக்கப்புறம் எடுத்து வந்து ஆயில் லீக் ஆகுதெல்லாம் பார்க்கணும். நிறையா இருக்குது. அதான் யோசனை பண்ணி நான் ஒரு அமைதியாக ஒரு காட்டிலே போயிட்டுருக்கேன். புதுசாக ஃபீல் பண்ணாமல் நிறைய டைம் விட்டு சத்திர வழியாக தான் போகுது. எங்கன்னா கரூர் பைபாஸ் அவங்களுக்கு தெரியும். பார்த்தாவே நான் எங்கிட்ட போகிறேன்னு சில பேர் தெரியும். தெரியவங்க தான் சொல்கிறேன். கரூர் பைபாஸ் இது. எங்கிட்ட போனால் கரூர், எங்கிட்ட போனால் திருச்சி இப்போ உள்ள சத்திரம் பஸ் ஸ்டாண்டு உள்ள வழியாக போவோம். நேராக போனால் சத்திரம். ரைட்டில் போனோம்னா ஜென்ரல் பஸ் ஸ்டாப்பு ஜங்ஷன் போவோம். ஜங்ஷன் அப்புறம் ஹைவே டேஷன் அப்படியே போவோம். இங்கே போனால் கடை வாங்கிட்டு வரும். நான் அங்கே எத்தனை நேரம் தான் போகாமல் பார்க்குறேன். இல்லை நேராக போனால் அது இது எல்லாம் அங்கே போகலாம். 2 ரூட் இருக்குது. பிரச்சனை இல்லை. அவ்வளோ நான் ஸ்டோர் ரூம் போய் நான் கண்டினியூ பண்ணேன். ஸ்டோர் ரூம் கிட்டே போன ரூட் நான் கண்டினியூ பண்ணேன். அழகாய்ச்சி நம்ம சொல்ல மறந்துட்டோம். நேற்று வந்து தளபதி வந்தார். நம்மளால வர முடியல. நான் அதனால ஒரு ரீசனுக்காக தான் சரி என்ன பண்ணுறது, சர்வீஸ் பண்ண தான் வரணும். வந்தாலும் நமக்கு பெருசாக வேலைக்கு கிடையாது. சரி வரலான்னு பார்த்தோம். நினச்சிருந்தோம் பசங்களாம் ஒரு பிளான் பண்ணாங்க. போகல. நான் ஆல்ரெடி பார்த்துட்டோம்மா. அதனால் நம்ம ஒரு டைம் வந்தாங்க. மாநாடு சார் இப்போ ஒரு டைம் வந்தாங்க. அவ்வளோதான் ரீச் ஆகும் இருக்குது. எந்த பயம்
எவ்வளோ ப்ரைஸ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போக்கு வந்து எல்லாமே எல்லாம் ஏற்றிட்டாங்க. ஜிஎஸ்டி அதுக்கப்புறம் சர்வீஸ் காசு தான் தனித்தனியாக போடுறாங்களாமா. இப்போ ஒவ்வொரு பாட்டும் முன்னெல்லாம் வந்து மொத்தமாக சர்வீஸ் காசு போட்டிருந்தாங்க. என்னென்னா மொத்தமாக சர்வீஸ் பண்ணால் இவ்வளோ அமௌண்ட்டு சர்வீஸ் காசுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து தனித்தனியாக போடுறாங்களாமா. இப்போ ஆக்சிடென்ட் ஒயர் பார்த்தோன்னா அது தனியாக சர்வீஸ் காசு ஆமாம். கிளட்ச் பிளேட்டு பார்த்தோன்னா தனியாக அது தனியாக ஒரு கேஷ் ஆமாம், சர்வீஸ் காசு ஆமாம். தனித்தனியாக போடுறாங்க எல்லோரும். என்ன ஆக போகுது இல்லை, எவ்வளோ வரப்போகுது பயமாக வரக்குது. ஆனால் ஏன்னா நம்ம வீயாக கொண்டு போகிறோம். இப்போ செயின் பேக்கெட்டே எவ்வளோ 1700 ஒரு நினைக்கிறேன் சம்திங். அதுவும் இப்போ 2500 இது வந்துடும். இதுவே ஒரு 5 ரூபா வந்துடும். ஜென்ரல் சர்வீஸு ஒரு 2 ரூபா 3 ரூபா வரும்னு நினைக்கிறேன். ஆயில் எனக்கு தெரிஞ்சால் 2 ரூபாக்குள்ளே வரும், பிரச்சனை கிடையாது. ஆனால் அதை விட்டால் அதுவே எவ்வளோ வரும். அது இப்போ சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ வர போகுதுன்னு தெரில. தனித்தனியாக போடுறப்போ எவ்வளோ வர போகுதுன்னு தெரில. இங்கே வந்து எல்லாமே காஸ்ட் கம்மி தான், பிரச்சனை இல்லை. லோ மிடில் கிளாஸுக்கு கரெக்டான பைக்னா பஜாஜ், அதை விட்டா ஸ்பெண்ட்ரு, மைலேஜ் எல்லாம் மைலேஜ் கிங்கு எல்லாமே பஜாஜ் தான். அப்படிங்கும்போது கம்மியாக தான் வரும்னு நினைக்கிறேன். நான் ரைட் சைடில் இருக்கோம் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். பஸ்ஸு வந்து பைக்கை விட்டு ஒரு நாள் ஆயிரம் நினைக்கிறேன். பைக்கை விட்டு வர மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக இருக்குப்பா. காலையிலே நிறைய வண்டி வந்துருச்சு. நம்ம விட்டோம்னா டைம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் உள்ளே போய் நான் கேமரா ஆன் பண்ணுறேன், பாருங்கள். நான் கமெண்ட்டை சொல்லுவேன், அப்போது நான் கேமரா ஆன் பண்ணுறேன். வெயிட்டிங் பண்ணிட்டு போக வேண்டியதான். ஏறிக்கிட்டு தான் போவாங்க அப்படியே.